ஆர்பி உதயகுமார் போய் பார்த்துருக்கிறாரு. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், அமித்ஷா வந்து இந்த எதிர்கட்சிகளை, இந்த பிரிஞ்சிருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணி ஒரு திட்டம் நல்லா பேசணும். இது எப்படி அதனுடைய ஒரு நோக்கம் தான். கடைசி வரை தேமுதிக பேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி முதல்வராக சொல்லி ஜெயிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். பிரேமலதா அம்மையாருக்கு எடப்பாடி முதல்வராக தலைமையில் நின்று அவங்க 2 முறையும் ஜெயிக்கல, தோல்வி தான் அடைஞ்சாங்க. குறிப்பா சிதம்பரம் விழுப்புரத்துல 36 விழுக்காடு வந்த அதிமுக, அவங்க வன்னியர் கட்சியான அதிமுக வன்னியர் வாக்குகளை கடலூர்ல தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பூத் வைஸ் தேமுதிகவை சார்ந்தவங்க எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெளிவா இந்த உண்மை தெரியும். வட சென்னையிலும் தென் சென்னையிலும் எடுத்த ஓட்ட மத்திய சென்னையில தேமுதிக எடுக்க முடியல, விழுப்புரம் திருவள்ளூர்ல எடுக்க முடியல, தஞ்சாவூர்ல மயிலாடுதுறையிலும் நாகப்பட்டினத்திலும் விழுந்த ஓட்டு தஞ்சாவூர்ல விழல. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடக்கூடியவங்க தேமுதிகவுக்கு ஓட்டு போட தயாரா இல்லை.